மெடிடேஷன் பற்றி நிறைய பேர் நினச்சிருக்காங்க, கடவுளை நோக்கி போகக்கூடிய வழி, அதெல்லாம் வயசான காலத்தில் இருக்கிற விஷயம். மெடிடேஷன்றது ஒரு சயின்டிஃபிக் டூல். மெடிடேஷன்றதுனா என்னன்றது வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் போய் படித்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் இருக்கும். வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் மெடிடேஷன் ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி. எதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்கிறீர்களோ அதை பற்றி நீங்கள் தியானம் செய்கிறீர்கள். ஒரு சின்ன வயசில் எனக்கு காலேஜில் நல்ல அட்மிஷன் கிடைக்கணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் கிடைக்கணும், இல்லை சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், உலகத்தில் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வரணும், நாளைக்கு ஒரு பாலிட்டிக்ஸில் வரணும், இல்லை ஒரு சினிமாவில் வரணும், ஸ்போர்ட்ஸில் வரணும், இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்கும் பொழுது அது உங்களுடைய தியானமாக மாறுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக், உங்களுக்கு ஒருவேளை டைம் இருந்ததுன்னா எங்களுடைய நண்பர் இங்கே ஸ்டேஜில் உமாசங்கர்னு இருக்கார், ரொட்டேரியன் ஃப்ரம் ஹோசூர். மேபி அவர் டைம் இருந்தால் உங்களுக்கு அப்புறம் அதை பற்றி சொல்லிக் கொடுப்பார். இரண்டாவது விஷயம் டூல். நார்மலாக நான் எந்த டாக் கொடுத்தாலும் கால் டு ஆக்ஷன், 2-3 விஷயங்கள் நீங்கள் போய் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அந்த இரண்டாவது விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா சுய பேச்சு, இல்லை செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டாக்குன்னா என்ன? நம்ம காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மள்ட்ட பேசிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட பேசிகிட்ருக்கீங்க. நான் பேச 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 சில பேருக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு இதெல்லாம் நடக்காதுங்க, அவர் வருவார், பேசுவார், போயிடுவார், என் வாழ்க்கை எனக்கு தானே தெரியும். இது உங்களுடைய சுய பேச்சு. இந்த சுய பேச்சுன்றது ஒரு இதுவரைக்கு கோடு போடாத கிராமஃபோன் ரெக்கார்ட். அந்த காலத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிராமஃபோன் ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு கீறல் கோடு விழும், அந்த கோடு தான் பாட்டாக மாறும். எதை பற்றி நீங்கள் உங்களுக்கே பேசி கொண்டிருக்கிறீர்களோ அது வெற்றி பேச்சாக இருந்தால் வெற்றியாக மாறும், தோல்வி பேச்சாக இருந்தால் தோல்வியாக மாறும். டிப்ரெஷனை பற்றி பேசியிருந்தீங்கன்னா டிப்ரெஷனாக மாறும், ஆங்ஸைட்டி பற்றி பேசினா ஆங்ஸைட்டியாக மாறும். இந்த சுய பேச்சு என்ன நீங்கள் பேசுகிறீங்கிறது தயவு செஞ்சு நீங்களே உங்களை பாருங்கள். எப்பப்பெல்லாம் நீங்கள் டிப்ரெஷனில், ஆங்ஸைட்டியில், ரொம்ப சிம்பிள் பாடி லாங்குவேஜ், உங்கள் தலை எப்பப்பெல்லாம் தொங்குதோ நீங்கள் நெகட்டிவ் செல்ஃப் டாக்குன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் உங்கள் தலை நேரையோ மேலேயோ இருக்கும் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, உங்களே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். எப்பாவது தனியாக உட்காந்துக்கும்போது தலை கீழே போச்சுன்னா மொபைல் பார்த்து நோண்டுற நேரத்தை தவிர அப்போ நீங்கள் நெகட்டிவ் செல்ஃப் டாக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது இமீடியட்டாக பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை மாற்றினோன்னா தலையை நேராக வச்சுட்டு யாராலும் நெகட்டிவாக யோசிக்க முடியாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் அப்புறம் பண்ணி பாருங்கள். மூன்றாவது, உருவகப்படுத்துதல், விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. எது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் வேண்டுமோ அதை பற்றி நீங்கள் அது நடந்ததாக இன்றே சிந்திப்பதுக்கு பேர் விஷுவலைசேஷன். இந்த 3 டெக்னிக்கை நீங்கள் நெட்டில் போய் தேடுங்க. செஷன் இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு செஷன் நீங்கள் இன்றைக்காக எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். உங்களால் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன அந்த முதல் உதாரணம், 200 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன், 1000 கோடி டேர்ன் ஓவர் எனக்கு பண்ணணும் வர அக்கௌண்டிங்க 26-27லையோ ஃபினான்ஷியலையோ இதுக்கு அடுத்த வருஷத்துலையோ, அந்த 1000 கோடி டேர்ன் ஓவரை நான் முடித்ததாக நினச்சி அந்த பேலன்ஸ் ஷீட்டும் P&L என்னால் இன்றைக்கி ஃபீல் பண்ண முடிஞ்சு என்னுடைய கண் முன்னால் அதை கொண்டு வர முடிந்தால் அது ஒரு காலகட்டத்தில் உண்மையாக மாறும். ஒரு நாளோ 2 நாளோ 1 வருஷமாக தள்ளி போகலாம். ஸோ 3 டூல்ஸ். நான் முதல்ல சொன்னது உங்களுடைய மனம் என்பது உங்களுக்கு நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதை சரியாக வாசிங்கன்னா நல்ல பாட்டாக இருக்கும், தப்பாக வாசிங்கன்னா கொஞ்சம் கர்ணகடூரமாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க, தாட் பிகம்ஸ் திங்கிங், திங்கிங் பிகம்ஸ் யுவர் பிலீஃப் சிஸ்டம் பிகம்ஸ் யுவர் இன்டென்ட் ஆர் ஆட்டிடியூட், intent or attitude becomes something that creates your feeling, and the feeling becomes action becomes habit becomes destiny. இதை யூஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம். தியானம் ஃப்ரீ, எப்போ வேணால் பண்ணலாம், தொடர்ச்சியாக சிந்திக்கணும், அந்த எண்ணத்தை ஒரே இடத்தில் பிடிக்கிறது, இதுதான் ஹார்ட்ஃபுல் மெடிடேஷன் நாங்கள் சொல்லித்தரோம். 2வது சுய பேச்சு, 3வது உங்களுடைய உருவப்படுத்தும் திறமை. இது 3த்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்று வரை நீங்கள் எந்த வெற்றியை கிடைக்காது என்று நினைத்தீர்களோ அந்த வெற்றி கனியானது உங்களுடைய கையில் கிடைக்கும். மனம் எனும் உண்மையான மந்திரத்தை உங்கள் எதிர்கால வெற்றிக்கு நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்ற வாழ்த்துடனும் பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணங்கள் பற்றி உரையாற்றி நம் எண்ணமெல்லாம் நிறைந்துவிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தற்பொழுது நமது செஷன் பார்ட்னர் அவர்களை சிறப்பு செய்ய நம் சிறப்பு விருந்தினர் பிரகாஷ் சேஷாத்ரி அவர்களையும் மற்றும் செஷன் சேர் DGN
ரொட்டேரியன் எஸ் லோகநாதன் மற்றும் பிடிஜி ரொட்டேரியன் என் அசோக் அவர்களையும் இணைந்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ஹோசூர் ஹார்ட்ஃபுல்னஸ் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹோசூர் சிப்காட் ரொட்டேரியன் எம் உமாசங்கர் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Heartfulness is a worldwide movement to make free meditation training available to everyone through volunteer trainers, both online and in person. நன்றி. அவரை தொடர்ந்து நாமக்கல் While கேஸ் meditation பிளஸ் is often ரோட்டரி கிளப் thought ஆஃப் of as நாமக்கல் difficult, ரொட்டேரியன் கே நல்லுசாமி அவர்களை சிறப்பு and செய்யுமாறு involving கேட்டுக்கொள்கிறோம். an unreal amount of concentration, the Heartfulness way is simple and practical. அவர்களை தொடர்ந்து அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் Heartfulness ரொட்டேரியன் meditation வெற்றிவேந்தன் is ஆர் centered on சேலம் the மிட்டோன் heart அவர்களை and சிறப்பு aided செய்யுமாறு by the கேட்டுக்கொள்கிறோம். transmission of a subtle energy that helps us experience ever more refined அவரை states. தொடர்ந்து அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 18 சேலம் ரோட்டரி The கிளப் meditation சென்ட்ரல் is complemented ரொட்டேரியன் by a பின்டு process அலைஸ் of getting ஹஸ்ராஜ் rid வி ஜெயின் of அவர்களை mental சிறப்பு செய்யுமாறு impressions கேட்டுக்கொள்கிறோம். and patterns that influence our habits, tendencies, அவரை and தொடர்ந்து behavior in ரோட்டரி ways கிளப் we ஆஃப் do சேலம் not even எலைட் know. அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 19 ரொட்டேரியன் பி This approach விஜயகுமார் has அவர்களை the சிறப்பு potential செய்யுமாறு for an கேட்டுக்கொள்கிறோம். unlimited expansion of consciousness. அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியோட பேட்ரான்ஸ் To use an ஹோசூர் analogy, ராகேஷ் அவர்களை if our அன்புடன் மேடை consciousness is கழைக்கிறோம். viewed as a window into existence, heartfulness meditation ஹோசூர் can help ராகேஷ் expand that window from a tiny பேட்ரான்ஸ் peephole அனைவரையும் to an ever-expanding field of மேடை view. முன்பு வருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். சேலம் மிட்டவுன் ராமலிங்கம் However, ரோட்டரி no கிளப் matter ஆஃப் how திருச்செங்கோடு wide ரமேஷ் it would be hampered if our window நாமக்கல் was எஜுகேஷனல் சிட்டி unclear. ரவிச்சந்திரன் The clearing of கேடி impressions helps keep the window clean. பேட்ரான்ஸ் அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். You are welcome to try the heartfulness practice and see if it works for you. மீண்டும் ஒருமுறை பேட்ரான்ஸ் ஹோசூர் ராகேஷ் சேலம் மிட்டவுன் ராமலிங்கம்